என் செல்ல குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். அடுத்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை நடத்த அங்கே ஒரு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு தெரியாமலேயே போய்விடும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று குழப்பத்தோடு நிற்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய குழப்பமான மனநிலையை புரிந்து கொண்டதனால்தான் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறேன். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைக்கு ஆளாக்கியதோ அதையெல்லாம் தவிர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திட உன் அம்மா நான் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை பின்தொடர்ந்து வருகின்ற என் பிள்ளையாக நீ இருப்பாயானால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள். அம்மா பிரத்யங்கரா, உன்னை பார்த்தாலே மனதிற்குள் பயம் வருகிறதே, நீ எனக்கு நல்லதை செய்வாயா என்று கேட்கின்ற என் பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா சொல்வது ஒன்றுதான். என் குழந்தையே, பார்ப்பதற்கு அம்மாவை உனக்கு பயமுறுத்துவது போல தோன்றலாம். ஆனால் என்னைப் போல தாயுள்ளம் கொண்டவளை நீ எங்கும் கண்டுவிட முடியாது. உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் ஒரு தாயாக உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் என்றும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும். உனக்காக நான் இருந்து கொடுப்பது ஒவ்வொரு நாளும் உன்னை மேன்மைப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற மாற்றங்களை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை எப்பொழுதுமே நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த நிலையிலுமே நாம் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் கைவிட்டு விடக்கூடாது. வாழ்க்கை எப்பொழுதும் வாய்ப்புகளை உன் கண் முன்னால் கொண்டு வைத்து நின்று கொண்டிருக்காது. அது வரும்பொழுது நீ அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக வாழ்க்கை ஏற்றத்தோடும் இரக்கத்தோடும் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டி இருந்து அது உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுது என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கின்ற சிலரின் மீது உனக்கு சந்தேகம் வருகிறதல்லவா? இவர்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் கெடுதலை நினைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இவர்கள் நம் வாழ்க்கையை அழிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? இதையெல்லாம் உணர்ந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எதிர்வருகின்ற நாட்களில் நீ உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் முதலில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த துரோகங்களை வேறறுக்க வேண்டும். வேண்டும் என்றே உன்னுடைய குடும்பத்திற்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்களை முதலில் இந்த வாழ்க்கையை விட்டு என் பிள்ளை நீ வெளியே அனுப்ப வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனநிறைவையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். பிரத்யங்கராவின் அருளை பெறுவது என்ன சாதாரணமான காரியமா? என் பிள்ளையே, அது எளிதில் நடந்துவிடக்கூடிய விஷயமா? நிச்சயமாக கிடையாது. அப்படியானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள நினைப்பது உண்மை என்றால் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவது உண்மை என்றால் எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு இருக்க பழகு. எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. மனநிறைவோடு என் குழந்தை நீ வாழ்ந்து விட்ட காலங்கள் எல்லாம் இதனோடு
உனக்கு மேலும் அதிகரிக்கப் போகின்றது. உன்னை ஒருவர் அதிகமான கஷ்டங்களை கொடுத்து வேதனைப்படுத்த நினைக்கிறார் என்றால் தெய்வம் உனக்கு மிகவும் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம். உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை நினைத்து எப்பொழுதும் வருத்தப்படாதே. நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் இவர்களால் தான் தெய்வம் உன்னை அனுதினமும் தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நிறைவான விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்குள் இருக்கின்ற நல்ல மாற்றங்கள், உனக்குள் இருக்கின்ற நல்ல திருப்பங்கள் என்று இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ நினைத்தது போல பல வெற்றியை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையை, நம்பிக்கை கொண்டு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்றோ என் பிள்ளை உனக்கு சாதகமாக நீ மாற்றி இருக்க வேண்டும். இப்பொழுதும் ஒன்றும் நேரமாகவில்லை. இனிமேலும் உனக்கு அதிகமான நேரம் இருக்கின்றது. இனிமேலும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை மேலும் மேலும் காத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதும் உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். சோதனைகள் அதிகமாக வருகிறது என்பதற்காக வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நாம் எந்த ஒரு நன்மைகளையும் இழந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். துன்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களும் அதிகமாக வரும் பொழுதெல்லாம் நாம் தெய்வத்தை அதிகமாக நாடிச் செல்வோம். உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது தெய்வமும் உன்னை நாடி வந்துதானே ஆக வேண்டும். நிச்சயமாக தெய்வம் உன்னை ஒரு பொழுதும் கைவிடாது. இவர்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடக்கும். நினைத்த மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நீ என்ன நினைத்து இந்த பிரத்யங்கராவை தேடி வந்தாயோ அதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்கும். உனக்கு ஆபத்தை விளைவிக்கின்றவர்களிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவது உன் தாயானவள் என்னுடைய கடமை அல்லவா? நான் என்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன். நினைத்ததை நிச்சயமாக உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுப்பேன். உன்னை அழிக்க நினைப்பவர்களும் உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை விலக்கி வைக்க நினைப்பவர்களையும் நான் ஒரு கை பார்க்காமல் விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்லது என்றால் என்ன என்பதனை நீ இந்த வாழ்க்கையில் கண்டு கொள்ள இருந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை அதைவிட அதிகப்படியான துன்பங்களில் உன்னை தள்ளிவிடும். இது உனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுக்குமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, ஒவ்வொரு சூழ்நிலை மாற்றங்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து நீ சந்தோஷமாக இருந்துவிட நினைக்கின்ற நொடியில் எல்லாம் எப்பொழுதுமே மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க உன் அம்மா உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கண்ணீரும் கவலையும் இந்த பிரத்யங்கராவின் முன்னால் ஒன்றுமே இல்லை என்கின்ற நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் உருவாகும். நாம் கண்ணீர் சிந்தினோமானால் அது அம்மாவிற்கு பிடிக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்தை கொடுக்க நினைப்பவர்கள் யார் என்று உனக்கு நிச்சயமாக நான் சொல்கின்றேன். அவர்கள் என்ன நடத்த நினைக்கிறார்கள் என்பதனையும் உனக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். அதன் பிறகாவது இந்த பிரத்யங்கராவின் நோக்கம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அம்மா இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து எத்தனை நாட்கள் ஆயிற்று என்று பார்த்தாயா? உனக்கு சில காலமாகத்தான் இந்த பிரத்யங்கராவை தெரியும். ஆனால் நான் உன்னை படைத்தவள் அல்லவா? நான் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருந்து கொண்டிருந்தேன். உன்னால் என்னை உணர முடியாமல் இருந்தது. ஆனால் எப்பொழுது நீ வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து பல நன்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற்று நீ உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக அடைந்து கொண்டிருந்தாயோ அந்த நாளில் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எல்லாம் நிச்சயமாக
என் மூலமாக உனக்கு கிடைக்க தொடங்கியது. இந்த பிரத்யங்கராவும் உன்னை தேடி நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் வந்ததை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அம்மாவின் அன்பினை பெறுவது ஒன்றும் சாதாரணம் காரியம் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்தது தானே. உனக்கு சர்வசாதாரணமாக என் வார்த்தைகள் கிடைக்கிறது என்பதற்காக என்னை நீ நிச்சயமாக சாதாரணமாக நினைத்து விடவும் கூடாது. உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும், உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும், இந்த அம்மா எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன். உனக்கான நல்லதையெல்லாம் நிச்சயமாக உன் முன்னால் நான் எடுத்து வைத்து விடுவேன். இனியும் நீ எந்த நேரத்திலும் கலங்கிவிடக் கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? அதனால் நான் நிச்சயமாக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, நீ நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அதை உன்னால் உருவாக்க முடியும். நீ நினைத்தால் எதுவுமே சாத்தியம். முகம் எப்பொழுதும் மலர்ந்ததாக இருக்க வேண்டும். கவலை தோய்ந்து இருக்குமானால் மேலும் மேலும் கஷ்டங்கள் தானே வரும். நீ சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் மேலும் மேலும் உன்னை தேடி பல நன்மைகள் வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அடுத்த 2 நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றவர் வேறு யாரும் இல்லை. அவர் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கொஞ்சம் வயதான ஒரு பெண். இந்த பெண்ணினுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது தெரியுமா? எல்லோரும் தன்னையே பற்றி பேச வேண்டும். எல்லோருக்கும் தான் மட்டுமே இருப்பதாக உணர வேண்டும். தன்னிடம்தான் எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டும். எதுவென்றாலும் தன்னிடம் அனுமதி பெற்றுதான் அங்கு நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த பெண்ணிற்கு இருக்கின்றது. இந்த பெண் இதை நினைத்து கொண்டிருப்பதனால் குடும்பத்தில் ஏதேனும் ஒற்றுமையாக ஒரு சூழ்நிலை நிலவினால் கூட உடனடியாக அந்த ஒற்றுமையை குலைக்க என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து விடுகின்றார்கள். மேலும் மேலும் அங்கு துன்பத்தை கொடுக்கவும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்ளவும் பல முயற்சிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எல்லா நேரத்திலுமே உனக்கு உறுதுணையாக உன் இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடையேயே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்றால் என் குழந்தை, அதை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று கணிக்க வேண்டும். சர்வ நிச்சயமாக இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற உன் பிரத்யங்கரா உனக்கு இதனை எடுத்துச் சொல்லும் பொழுது நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். என் பிள்ளையே, இவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமையை குலைக்க முயற்சி செய்கிறார்கள். உடன் பிறந்த உறவுகளுக்குள் சண்டைகளை மூட்டிக்கொண்டு அவர்கள் எப்பொழுதுமே பேச முடியாதவாறு பிரிந்து செல்ல இவர்கள் நினைக்கின்றார்கள். அப்பொழுதுதான் எல்லோரும் அவர்களை மட்டுமே தேடி வருவார்கள் என்பது அந்த பெண்ணினுடைய எண்ணமாக இருக்கிறதல்லவா? என் குழந்தையே, இந்த பெண் நினைத்ததை செய்யட்டும். அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. ஆனால் உன்னை பற்றி தவறான விஷயங்களை செய்யும் பொழுது, உன்னை பற்றி தவறான விஷயங்களை பற்றி உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளுக்குள் சொல்லிவிடும் பொழுது அதை அவர்கள் நம்புகிறார்கள் என்பதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உன்னை பற்றியும் தெரிந்திருக்கிறது. உன்னோடு இருக்கின்ற இந்த பெண்ணை பற்றியும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது என்று இவர்கள் நம்புகிறார்கள் என்றால் இவர்களைத்தான் என் பிள்ளை முதலில் நீ உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும். என் குழந்தையே, இவர்கள் என்ன ஆபத்தை விளைவிப்பது? நீயாகவே முதலில் இவர்களை விட்டு விலகிச் செல். இது போன்ற உறவுகள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் தேவையில்லை. தன்னை பற்றி உணராதவன்தான் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு நடந்து கொள்வான். உன்னை பற்றி நன்கு தெரிந்த பிறகும் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உன்னிடத்திலிருந்து மிக பெரிய உதவியை பெற்றிருக்கின்ற இவர்கள் இப்பொழுது மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன்னை தவறாக நினைக்கிறார்கள் என்றால் ஒருபோதும் இவர்களை மன்னிக்கவோ நீ மறக்கவோ கூடாது. இனி ஒரு நொடி பொழுதிலும் இவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற நிலை வந்தால் அவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ வாய்ப்பு கொடுக்க கூடாது. என் குழந்தையே, இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் உன்னுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போய்விடும். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும். இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன
என்னவென்று தேடிக்கொண்டிருக்கின்ற உனக்கு, நீ எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் எப்பொழுதும் தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்ற உனக்கு, இவர்களால் கஷ்டம் வரும் பொழுது உன்னால் எந்த முயற்சியையும் செய்ய முடியாது. இதுபோன்று கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை முதலில் புரிந்து கொள். இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் உன்னோடு சேர்த்து கொண்டு மேலும் மேலும் கஷ்டத்தோடு நீ தவிப்பதை நிறுத்திவிட்டு, யாராக இருந்தால் என்ன, உன்னுடைய உணர்வுகளுக்கு அங்கு மதிப்பில்லை என்றால் அவர்களை நீ மதிப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்பதனை புரிந்து கொள். பிரத்யங்கராவின் வார்த்தைகள் புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை, இந்த அவமானத்திலிருந்து நீ நிச்சயமாக உன்னை காப்பாற்றி கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.